விஜய் யாருடன் கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான கலந்தாலோசனை இன்னைக்கு. எப்பா, நான் என்ன கூட்டணி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஃபோட்டோ வச்சுருக்க? பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? தயவு செஞ்சு ஃபோட்டோவை மாற்று. திரிசாவை ஃபோட்டோ வச்சுருக்கான் பாருங்க, பைத்தியக்காரன். சரி, இப்போ ஃபோட்டோ கட்ட இந்த மாதிரி அதாவது அதை விட்டு போட்டு நீ போட்டுக்க அதை வச்சுனாக்கா நம்ம பேசுகிற கண்டென்ட் தப்பானதுக்காக தான். சரிங்க, அதான் விஜய் யாருடன் கூட்டணி வைப்பது, ஓகே, கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை போயிட்டுருக்கு. இந்த கலந்தாலோசனையில் குறிப்பாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னாக்கா ஒரு கட்சியில் எவ்வளோ முக்கியமான ஒரு நகர்வு, எவ்வளோ முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். அப்போ கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, அல்லது வைக்கிறதுனா யார் கூட வைக்கணும், எத்தனை சீட்டுகள் கேட்கணும், என்னென்ன பொறுப்புகள் கேட்கணும், எத்தனை ராஜ்யசபை கேட்கணும், அப்புறம் எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது அதுலேயும் கூட்டணி வைக்க போகிறோமா, ஒரு வேளை வைக்கிறதான முடிவுகள் போய் எடுக்கணும், அப்படி ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்கணும். அப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கணுமா இல்லையா? அப்போ முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கட்சி நிர்வாகிகளோட ஒரு கலந்தாலோசனை போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கூட்டத்துக்கு வரல. அந்த கலந்தாலோசனை கூட்டத்துக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் வரல. காலையில் திரிஷா ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாங்க, கட்சி தலைவர் கூட்டத்துக்கு வரல. திரிஷா காலையில் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாங்க, இவர் இந்த முக்கியமான கூட்டத்துக்கே வரல அப்படின்னா என்னவா இருக்கும்? தாவேகா யாருடன் கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசர ஆலோசனை கூட்டமாக பாருங்கள். நமக்கே அவ்வளோ அவசரமாக இருக்கிறதுனால அவசரங்கிற வார்த்தையை அவசரம் அப்படின்னு தான் வருது. அந்த அளவுக்கு அவசரமான ஒரு கூட்டம். நமக்கே இவ்வளோ அவசரமான வார்த்தைகள் வராமல் போகுதும்போது அந்த கட்சியினுடைய தலைவருக்கு எவ்வளோ ஒரு அவசரமாக இருக்கணும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோட, சரி இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, குறிக்கோள் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் ஏதோ கண்ணை கட்டி விட்டது மாதிரி ஓடிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஆனாலும் ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். முதல்ல கூட்டணி வைப்பது என்பதை முடிவெடுத்து யாருடன் கூட்டணி வைப்பது, அந்த கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை பேசி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள கூட்டணிக்குள்ளே உட்கார வச்சு அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே சில பேர் வெளியில் இருந்துக்கிட்டு அல்லது அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் வெளியில் இருந்துக்கிட்டு கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆதரவாளர்னு சொல்லிட்டு அந்த ஆதரிக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள வெறுப்பேற்றுறது மாதிரியான ட்வீட்டுகளையும் அந்த திமுகவை வெறுப்பேற்றுற ட்வீட்டுகளையும் அவ்வளோ போட்டுருப்பாங்க. வெளில உட்காந்துக்கிட்டு எனக்கு என்னென்ன மதுரையில் உட்காந்துக்கிட்டு அல்லது வேறு எங்கேயோ உட்காந்து போட்டிருப்பாங்கன்னு வைங்களேன். அதையெல்லாம் தாண்டி அந்த கூட்டணிக்குள்ள கட்சிக்குள்ளே உள்ள கட்சிகளை கூட்டணியை விட்டு வெளியே போகாமல் அவங்களுக்கு அதை பதிலையும் சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, கூட்டணியை பேசி உள்ளே கொண்டு வந்து கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறது அதற்கு ஒரு புத்திசாலித்தனம், அதுக்கு ஒரு அறிவாளித்தனம் வேணும். இப்போ எங்கள் அண்ணன் ஏன் இப்போ சீமான் அண்ணன் கூட்டணி வைக்கலாம்னாக்கா அதுக்காக எங்கள் அண்ணனுக்கு அந்த அறிவு அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் நினைக்காம இருந்தாலும் அதுதான் உண்மைங்கிறது வேறு விஷயம். அப்போ அந்த கூட்டணி அமைக்கிறதுங்கிறது ஒரு அறிவாளித்தனமும் ஒரு புத்திசாலித்தனமும் வேணும். அப்போ அந்த சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, இருந்தாலும் நிறைய பேர் பொது வழியில் பயன்படுத்துறதுனால அதை சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படியாப்பட்ட ஒரு மூளை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கூட்டணி அந்த எலெக்ஷனு தேர்தல் வியூகம் அமைக்கிறது, யார் கூட கூட்டணி சேர்றது. அப்போ எந்த தொகுதியில் அங்கே வேறு சில தனிப்பட்ட கட்சிகள் இருக்கா, ஒரு கொங்கு ஏரியாவில் மட்டும் இயங்குற கட்சியாக இருக்கா, அப்போ தேர்தல் கூட்டணி மட்டும் வச்சுப்போம். கொள்கை கூட்டணி வேண்டாம், கொள்கை கூட்டணியாக விசிகா கொள்கை கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி விசி கொள்கை கூட்டணி, இப்படி மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தாவேகா கட்சி அப்படிங்கிறத ஆரம்பித்து இப்போ போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, மாவட்ட செயலாளர்களை அவசரமாக ஜூம் மீட்டிங்கில் கூப்பிட்டு நம்ம புசியவர்களே பேசியிருக்காப்புல, இந்த மாதிரி நம்ம கூட்டணிக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு விசாரணையை போட்டிருக்காப்புல. அதில் பலர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிலர் மட்டும் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் பலர் போக வேண்டாம்னு சொல்கிறாங்கனாக்கா, நம்ம தலைவனுக்கு இல்லாத கெத்தா, நம்ம தலைமை ஏகப்பட்ட வாக்குகள் வச்சுருக்காப்புல, நாம் தனித்து முதல்ல போட்டிடுவோம், நம்மளுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நம்ம காமிச்சாகணும், அதனால் கூட்டணி சேர்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைனாக்கா மேலும் சில காரணங்களாக சொல்கிறது, இந்த திமுக அதிமுக போன்ற ஊழல் செய்கிற கட்சிகளோட நாம் கூட்டணி சேரக்கூடாது, அப்போ நம்ம தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சு நாம் இந்த தமிழ்நாட்டை அப்படியே அலேக்கா புரட்டி போடணும், அப்போ இந்த தவறு செய்த கட்சிகளோடு சேர்ந்து நம்ம கூட்டணி வைப்பது என்பது நம்ம பாலுங்கலத்தில் விழுந்து சாவதற்கு சமம், அதனால் வேண்டாம் அப்படின்னு மறுத்துருக்காங்க. சிலர் இல்லை இல்லைங்க
நம்ம அப்படியே கூட்டணி போனால் தான் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சிலர் பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ பெரும்பான்மையாக வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் முடிவு தான் வந்திருக்கு. அப்புறம் கடைசியாக புசியார் என்ன சொல்லியிருக்காங்களாங்க, சரி ஓகே ஜூம் மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிப்போம், இதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காப்புல. என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, என்டிஏ கூட்டணியுடன், அதாவது பிஜேபி அதிமுக அலையன்ஸுடன் நாம் கூட்டணியில் சேருவது அப்படின்னு முடிவெடுத்து இப்போ என்டிஏ அலையன்ஸுக்காக எடப்பாடி கூடயும் அமித்ஷா கூடயும் டீல் பேசிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை சீட்டு அப்படின்னு. அதாவது ஒரு 50 55 அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக கிடைத்த சோர்ஸ் கொடுத்த தகவலின்படி 60 சீட்டுகள் விஜய்க்கு ஒதுக்கப்படுவதாகவும் அதோடு சேர்த்து ஒரு துணை முதல்வர் பதவி என்பதையும் கொடுக்கப்படுவதாகவும் அப்புறம் ஒரு 2-3 ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு பேசியிருப்பதாக தகவல். இதில் வேண்டாமா இல்லையா அப்படின்னு இப்போ பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. என்டிஏ கூட்டணிக்குள்ளே போவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மை. இந்த 60 சீட்டா அல்லது 60லேருந்து அவங்க அதிகமாக கேட்குறாங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டுருக்கு. அப்போ பேச்சுவார்த்தைகள் போனது அப்படிங்கிறது உண்மை. அப்போ கூட்டணிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற முடிவெடுத்த எந்த இடத்துல முடிவெடுத்தாப்புலையோ அந்த இடத்துல விஜய் தோற்று விட்டார். ஏன்னா விஜய் வரும்பொழுது எனக்கான ஓட் பேங்க் பயங்கரமான ஓட் பேங்கு, நான் தாங்க 234 தொகுதியிலேயே நிற்க போகிறது விஜய் தான். மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை அந்த விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருவாரூர் விஜய், நாகப்பட்டினம் விஜய், ராமேஸ்வரம் விஜய், தேனி விஜய், அது விஜய், இது விஜய், 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ தான் நமக்கு ஒரு டவுட் வருது. அப்போ விஜய் வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் சொன்னிச்சு பாருங்கள், அவங்க கட்சியில் உள்ள அல்லது அந்த கூட்டத்துக்கு போன பொண்ணுங்கள்லாம் நாங்கள் தங்கச்சி, விஜயோட தங்கச்சி, இருந்தாலும் நாங்கள் விஜயை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சுருக்கீங்களா. அப்போ அவங்க கட்சியில் உள்ள எல்லாருமே விஜய் அப்படின்னாக்கா அப்போ அந்த பொண்ணு விஜய் தானே. அப்போ விஜயே கல்யாணம் செய்து கொள்வாரா? இப்போ அவரே அவருக்கு தாலி கட்டிப்பாரா அல்லது அவரே அவருக்கு மோதிரம் பார்த்துப்பாரா, அவரே அவரை திருமணம் செய்து கொள்வாரா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. சரி, அப்படியாக அப்போ எல்லா தொகுதியிலும் நிற்கிறது விஜய் தான் அப்படின்னு சொன்னவர், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா என்னுடைய செல்வாக்கு மிக நீண்ட செல்வாக்கு, எல்லா தொகுதிகளிலும் விஜய்க்கான செல்வாக்கு இருக்கிறது, அப்போ எனக்காக தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ திமுக அதிமுகவை தாண்டி, திமுக கூட்டணியை தாண்டி, அதிமுக கூட்டணியை தாண்டி விஜய் தனியாக நின்று வெல்லக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்ன விஜய் இன்றைக்கி ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ளே போகணும், கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே ஏன் போகணும்? ஏன்னாக்கா அந்த விருப்ப மனு வாங்கினாங்க இல்லைங்களா, விருப்ப மனு வாங்கினதில் 30 பேர் மட்டும்தான் கேண்டிடேட்டாக நிற்பதற்கு தகுதி உடையவர்களாக அந்த கட்சியில் உள்ளவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டதில் வெறும் 30 பேர் மட்டும்தான் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ 30 பேருனாக்கா பாக்கி 204 தொகுதி, மொத்தம் 234 தொகுதி. அப்போ 30 தொகுதி தான் ஆள் இருக்குனாக்கா பாக்கி 204 தொகுதிக்கு ஆளுக்கு எங்கே போகிறது? இதான் அதை பேசுனாங்களா, ஏமா நான் அக்கா தங்கச்சி, நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொன்னீங்களா, வாழ்க்கை கொடுக்குறது இருக்கட்டும், முதல்ல தொகுதிக்கு மனு கொடுத்தீங்களா இல்லையா? கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லாமல் அண்ணன் தவிச்சிட்டு இருக்காப்புல, ஆள் எங்கெங்கேயோ போய் பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் 30 பேர் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பொண்ணு சொன்னிச்சு, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். ஏம்மா இந்த அப்ளிகேஷன் போட்டுருந்தாங்க, அலேக்கா பாலத்தினுள்ள தூக்கி பழையக்கா உன்னை உட்கார வச்சுறாங்களாம்மா, கேண்டிடேட்டாக உட்கார வச்சுருவாங்க. இன்னொரு பொண்ணு சொன்னிச்சு, என் புருஷன்ட்ட சொன்னால் புருஷனே கொண்டாந்து விட்டு வருவாருங்க விஜய் ரூமில் அப்படின்னு சொல்லிச்சு. அற்புதமான ஃபேமிலிடா, அற்புதமான ஃபேமிலி. எங்கே இருக்கீங்க இந்த ஃபேமிலிலாம்? எந்த கிரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு? எந்த ஊரில், எந்த நகரில், எந்த தெருவில் இருக்குன்னு தெரியல. சரி, அந்த தெருவில் இருப்பவர்கள் யாராவது இருந்தால் என்னையெல்லாம் கான்டாக்ட் பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஆனால் அந்த தெருவில் இருந்தாக்கா அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்கன்னு நான் சொல்ல வந்தேன். அப்போ அந்த பொண்ணுலாம் கொண்டு போய் ஏமா இவ்வளவோ பேசுகிறீங்களா, நான் தங்கச்சி தான் இருந்தாலும் பொண்டாட்டியாக கூட இருப்பான்னு சொன்னேன், நீங்கள் கேண்டிடேட்டாக ஏன் இல்லை? வெறும் 30 பேர் தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ 30 பேர் மட்டுமே தான் தெரிவு செஞ்சுருக்காங்கனாக்கா ஆள் நிப்பாட்டுறதுக்கே ஆள் கிடையாது. உனக்கு எப்பறம் ஓட்டு போடுறதுக்கு ஆள் வரும்? முதல்ல 234 தொகுதிக்கு நிற்கிறதுக்கு கேண்டிடேட் வேணும். கேண்டிடேட்டே வாங்கிட்டு இல்லைனாக்கா ஓட்டு போடுறதுக்கு எங்கேருந்து ஒட்டிக்கிட்டு வரும் உனக்கு? அப்போ இதனால தான் அதிருப்தி அடைந்த விஜய் அவர்கள், ஓகே நம்ம நினச்சது மாதிரி இல்லை, அப்போ அந்த கூட்டம்லாம் நமக்கு ஓட்டு போடுற கூட்டம் இல்லை, அதோட நமக்கு வந்த கூட்டங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான கூட்டம், எல்லாம் ஒரே இடத்துல நான் நிற்கிற இடத்துல சுற்றி நின்றதுனால கூட்டம் மாதிரி தெரிஞ்சிருக்கே தவிர அது கூட்டம் அல்ல. அப்போ இதை நம்பி நம்ம களத்தில் இறங்கினோம்னாக்கா நட்டாத்தில் இறக்கி விடப்பட்ட ஒரு மண்குதிரையாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிறதுனால இதனால் கூட்டணிக்குள்ளே எங்கேயாவது போனால் தான் நமக்கு சரிபட்டு வரும் என்று முடிவெடுத்து இப்போ என்டிஏக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் கூட்டணிக்குள்ளேயே போகிறீங்க. ஏன்டா அனில்ஸு, இப்போ முகரையை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? வாழை எங்கே சுருட்டி வச்சுப்பீங்க? சுருக்கு பையில் சொருகி வச்சுப்பீங்களா? அப்போ ஐயோ எங்கள் அண்ணன் வந்தால் மல்லாத்தி போட்டுருவார், எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ பெருசு தெரியுமா அவருடைய செல்வாக்குகள், அவர் வந்து கேரியர் உச்சத்தில் இருக்கும்போதே விட்டு வந்தாப்புல, உச்சத்தில் இருக்கும்போது விட்டு வந்தாருங்க வேறு விஷயம். ஆனால் அது கேரியரில் இல்லை இல்லை நான் சொன்னது உச்சி வெயிலில் நின்று நடிச்சுட்டு இருக்கும் பொழுது
அதை விட்டுட்டு வந்தாருன்னு சொல்ல வந்தேன். அப்போ ஏன்னா இன்னொரு விஷயம், ஆனால் பாருங்கள், இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்கில் அவருடைய ஃபுட்டேஜஸ், அந்த இறந்து போன கரூரில் இறந்து போன அந்த அந்த பிரச்சாரத்துன்னு கிளம்பும்போது அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து அந்த ஃபுட்டேஜஸை ஜனநாயகன் படத்தில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, லைவ் ஃபுட்டேஜாக சுற்றி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்போ இறக்கும் போல் இருக்கப்பட்ட ஃபுட்டேஜஸும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நக்கீரன் கோபாலன்னா முதல்ல அதை ஓப்பன் பண்ணார். அந்த பஸ்ஸில் வந்து சிசிடிவி இருக்குது, அதை நீங்கள் எடுத்திங்கன்னா தெரியும். அந்த பஸ்ஸுக்குள்ளே கேமரா பொருத்துவதற்கான உபகரணங்கள் அதில் இருந்துச்சு. அப்போ கேமரா பொறுத்துவதற்கான கேமரானாக்கா வெளியில் இருக்கும். அப்போ பஸ்ஸுக்குள்ளேருந்து ஷூட் பண்ணுறதுக்கு எதுக்கு கேமரா உனக்கு? பஸ்ஸுக்குள்ளேருந்து என்ன கேமரா ஷூட் பண்ண? அப்போ ஷூட் பண்ணினாங்க அந்த ஃபுட்டேஜை கொடு, அப்போ ஃபுட்டேஜை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னன்னாக்கா அதுவும் என்ன கேமரானாக்கா சினிமாவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கேமரா அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த கேமரா பொறுத்துவதற்கான உபகரணங்களோட அந்த ஃபிட்டிங்கோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் சொன்னது இல்லை பொய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் ஜனநாயகன் ட்ரெய்லர் வரும்பொழுது அந்த ட்ரெய்லரில் விஜய் கரூரில் நின்று பேசும்போது எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் மாதிரியே சில ஃபுட்டேஜஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கோபாலன் பேசி நம்ம பேசியிருந்தோம், பலரும் பேசியிருந்தாங்க, அந்த புத்தகத்துலேயும் வந்திருந்தது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் அது போய் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த காட்சியை அப்படியே வச்சுருந்தா நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு நினச்ச அவங்க அந்த படக்குழுவினர் அந்த காட்சியை மட்டும் எடுத்துகிட்டு அதே போன்று ஏஐ காட்சியை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏண்டா வச்சதான் வச்சேன், வேறு ஏதாவது காட்சியை வச்சுருந்துருக்கலாம். சர்ச்சைக்குரிய அதே காட்சியை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஏஐ பண்ணி வச்சாங்க, தெரியாதா? அதே ஃப்ரேமு, அதே மாதிரி பஸ்ஸு, அதே மாதிரி மேலே நிற்கிறாப்புல, அதே மாதிரி கூட்டம் சுற்றி நிற்கிறதுனாக்க தெரியாதா என்ன? அப்போ படத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு, நக்கீரன் கோபால் பேசிட்டாரு, அதை தூக்கிட்டு ஏஐ காட்சியாக மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை திரும்ப ஏஐ காட்சியாக மாற்றி வச்சுருக்காங்க. அதோட ஏன்னாக்கா நான் அதை எப்படி கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன்னாக்கா, இந்த ஏஐல எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களிடம் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அதை கொடுத்தோன்னே இது வந்து அதாவது எடுக்கப்பட்ட காட்சியை ஏஐல ரீக்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபிலிமி மாதிரி அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது. அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காட்சியாக ஒன்று இருந்தால் தான் அதை பார்த்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியும். அப்படியாக எடுத்து இந்த காட்சிகளை உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா இதில் வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வருது. அதில் வந்து ட்ரோன்ஸ் மட்டுமே 60 ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய கரூர் நிகழ்வப்போ 60 ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருந்திருக்கு. 60 ட்ரோன்ஸ் எதுக்கு? இல்லை 60 ட்ரோன்ஸ் எதுக்குன்னு புரியலையே. அப்போ 60 ட்ரோன்ஸில் ஷூட் பண்ணி அது எல்லாமே லைவ் ஃபுட்டேஜஸ். ஏன்னாக்கா நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தோம்னாக்கா ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். ரெண்டாவது அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஒரு இயல்பாக கிடைக்காது. அப்போ இயல்பான அந்த கூட்ட நெருக்கடிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்டு இன்றைக்கி அதனால தான் அந்த கூட்டமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த கூட்டம் அவ்வளோ புஷ் பண்ணி ஏன் உள்ளே ஏற்றி வச்சாங்கனாக்கா அந்த கூட்டம் அந்த ஷூட்டிங்காக தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், ஜனநாயகன் படம் இப்போ அது சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் சம்மந்தம். அப்போ யூனியன் கவர்மெண்ட்டில் சம்மந்தம்னாக்கா சென்சார் சர்டிஃபிகேட் தரலனாக்கா அடுத்ததாக ரிவைஸ் கமிட்டி போகணும். அதான் ப்ரொசீஜர். இங்கே தரலை, இங்கே பிரச்சனை அப்படின்னாக்கா ரிவைஸ் கமிட்டிக்கு போகணும். ரிவைஸ் கமிட்டிக்கு போனாலே 99% சால்வ் ஆகிடும். அவங்க பார்த்துட்டு ஓகே சொல்லிடுவாங்க, அல்லது சில காட்சிகளை நீக்குங்க, அல்லது மியூட் போடுங்க, அல்லது மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னாக்கா அங்கே வந்து சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. ஒருவேளை ரிவைஸ் கமிட்டிலையும் பிரச்சனைனாக்கா அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே போகணும். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நேரடியாக கோர்ட்டுக்கு போகக்கூடாது. கோர்ட்டுக்கு போனோம்னா திரும்ப கோர்ட்டில் வந்து அது ஆர்கியூமெண்ட்ஸ் போகும், லேட் ஆகும். அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்லணும்னாக்கா அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அல்லது ரிவைஸ் கமிட்டி போய்ட்டு வாங்கினா திரும்ப அனுப்புவாங்க. அப்போ ப்ரொசீஜர் படி இங்கே முடிச்சாங்க ரிவைஸ் கமிட்டி தான் போகணும். சினிமாவில் உள்ள அனைவருக்குமே தெரியும். அப்போ ஏன் விஜய்க்கு தெரியாது? அது இல்லை ஜெகதீஷுக்கு தெரியாதா? இல்லை இந்த படத்தோட கேமராமேன் தெரியாதா? அந்த படத்தோட டைரக்டர் ஹெச்வினோக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு இங்கே முடிச்சுட்டு ரிவைஸ் கமிட்டி போகாமல் எதுக்கு அங்கே கோர்ட்டுக்கு போனாங்கனாக்கா இதை இழுத்து அடிக்கணும். ஏன் இழுத்து அடிக்கணும்னாக்கா அந்த எடுக்கப்பட்ட காட்சிகள் இருக்குல்ல, கரூரில் எடுக்கப்பட்டு அந்த படத்தில் சேர்த்து அவுட் எடுத்தாங்கல்ல, இப்போ அதையெல்லாம் திரும்ப வேறு ஷூட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப அதை ஏஐ காட்சிகளை மாற்றி உள்ளே வைக்கணும். ஏன்னாக்கா நம்ம ஒரு ஃபோனில் ஏஐ ஒரு ஃபோட்டோ பண்ணுறோம் அல்லது ஒரு நிமிஷம் வீடியோ பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இல்லை. இது ஃபில்மோடைய குவாலிட்டியில் இருக்கணும். ஒரு படம் பார்க்குற குவாலிட்டியில் ஒரு ஏஐ வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுவும் ரியலாக இருக்கணும். அப்படின்னாக்கா அதற்கு சில நாட்கள் பிடிக்கும். அது ஒரு காட்சி இல்லை, பல காட்சிகள் அதே மாதிரி கரூர் சம்மந்தப்பட்ட வேறு கூட்டங்கள் எடுக்கப்பட்ட அந்த மாதிரியான காட்சிகள் உள்ளே நிறைய வச்சுருக்காங்க. ஒரு சாங்கில் நிறைய மாண்டேஜஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு காட்சியும் நீங்கள் திரும்ப ஏஐயில் ரீக்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ணணும். அதை பார்த்தாங்க ஃபோட்டோஷாப்பு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தெரியக்கூடாது. அப்போ அதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும். அப்போ அந்த நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த இப்படி போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே ரிவைஸ் கமிட்டி வந்து திரும்ப படம் ரிலீஸ் லேட்டுன்னு தள்ளி போட்டோம்னாக்கா இந்த லேட்டை வந்து நம்ம பிஜேபி எதிர்ப்புன்னு காமிச்சிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான டியூரேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸு தான் நாளை மறுநாள் நாளைக்கு வந்து டெல்லிக்கு போகிறாப்புல. அதனால தான் நாளைக்கு அவர் டெல்லிக்கு போகிறாப்புல. சரி நாளைக்கு தானே இப்போ விசாரணை, நாளைக்கு தான் டெல்லிக்கு போகிறாப்புல. அப்போ இன்றைக்கி சென்னையில் தானே இருக்கணும் அவர்.
அப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் போகுதுனாக்கா எவ்வளோ முக்கியமான டிஸ்கஷன். இப்போ அதை விட உனக்கு என்ன அவ்வளோ பெரிய நெட்டி முடிக்கிற வேலைன்னு நான் கேட்குறேன். இல்லைங்க என் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹாஸ்பிட்டல் நான் பையன் கூட இருந்து ஆகணும். என் பொண்ணுக்கு வந்து கான்வெகேஷனுங்க, நான் இதை விட எனக்கு ரொம்ப முக்கியங்க, அது போய் நான் பொண்ணு பட்டம் வாங்குறத பார்த்தே ஆகணுங்க அப்படின்னு போனீங்களா? என் பையன் ஷூட்டிங் பண்ணுறாங்க, அவன் ஷூட்டிங் பண்ணுற அழகை பார்க்க வேண்டாமா? பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு கிளாப்ஸ் வாங்குறானாங்க, அது ஒரு அப்பாலாம் நின்று பார்த்து நான் பெருமைப்பட வேண்டாமா? அதுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனீங்களா? இல்லைங்க என் மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என் மனைவிக்கு நான் உடனடியாக போய் கை கொடுத்து காப்பாற்றி அவங்கள வீட்டுக்கு கூட்டு வரணுங்க அப்படின்னு போயிட்டு அப்படி எதுவும் வேலை இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ண போகிறீங்க? நாய்க்குட்டி எதுவும் கொஞ்சம் போகிறீங்க, அவ்வளோதானே. கூட்டணிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். மொத்தம் அதை விட உனக்கு அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா ஒரு நாட்டினுடைய நலனுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு அதற்கான ஒரு முக்கியமான நகர்வு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்பொழுது நீ வரமாட்டேனாங்க. அப்புறம் என்ன மசத்துக்கு தானே வருவேன்னு கேட்குறேன். அப்புறம் என்ன மசத்துக்கு வர, எதுக்கு வருவேன்னு நான் கேட்குறேன். நாய்க்குட்டி எதுவும் கொஞ்சம் வருவேன், கோவாவுக்கு தனி ஃப்ளைட்டில் வருவேன், தாய்லாந்துக்கு தனி ஃப்ளைட்டில் போவேன், அப்புறம் சிஎம் சார் இந்த வீட்டுக்கு வாங்க இல்லை அந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இப்போ கூட்டணி வார்த்தை கூட பேச்சுவார்த்தை கூட வர முடியாமல் அப்படி என்ன நீங்கள் முக்கியமான வேலையில் இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ நாளைக்கு டெல்லியில் அவருக்கு விசாரணை இருக்குது. அப்போ ஒருவேளை விஜய் இங்கே இருந்துக்கிட்டே விஜய் வந்து அப்போ இங்கே இருந்துக்கிட்டே வரலையா, அல்லது நாளைக்கு கூட்டணிக்கு நாளைக்கு விசாரணைக்காக இன்றைக்கே டெல்லி போயிட்டாரா, காலை ஃப்ளைட்டே டெல்லி போயிட்டாரா, அல்லது வேற எங்கேயாவது சாலை மார்க்கமாக ஃப்ளைட்டில் 2 பேரும் ஒன்றா கண்டுபிடிச்சிட்றாங்க எல்லாரும், அதனால் வந்து அவங்கள காலையிலேயே நான் ஃப்ளைட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து முன்னாடியே காரில் தரைமார்க்கமாக நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தரைமார்க்கமாக போனாரா? இல்லைண்ணா அவங்கன்னு சொன்னது இவரோட ஜெகதீசன் பழனிசாமி நான் சொன்னேன் நான். அப்போ ஜெகதீசன் பழனிசாமியை காலையில் நீங்கள் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் தரைமார்க்கமாக போனீங்களா டெல்லிக்கு? இல்லை, நான் டெல்லிக்கு நாளைக்கு தாங்க விசாரணை, நாளைக்கு தாங்க போகிறேன், நான் இன்றைக்கி வீட்டில் தாங்க இருந்தேனாக்கா அப்புறம் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன மஸ்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது வரல. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வராதவன் நாளை பின்ன இவனுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஏதோ ஒன்று ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு எம்எல்ஏ ஆக்கிட்டீங்கன்னாக்கா அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கா எப்படி வந்து நிற்பான்னு நான் கேட்குறேன். இப்போ பிஜேபி கூட கூட்டணிக்கு போகிறாங்க, பிஜேபி அதிமுக கூட. நீ எதுக்கிட்ட கட்சி ஆரம்பிச்சேனாக்கா நான் கொள்ளுன்னா ஊழலை ஒழிப்பதற்காக நான் கட்சி ஆரம்பித்தேன். எது அதிமுக கூட சேர்ந்து பிஜேபி கூட சேர்ந்து நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறீங்களா? திட்டமிட்ட கொள்ளைக்காரி அப்படின்னு நீதிமன்றம் சொன்னிச்சு. யாரை? ஜெயலலிதாவை. அந்த ஜெயலலிதாவை தலைவராக எடுத்துக்கொண்ட அதிமுக கூட கூட்டணி போயிட்டு நீ ஊழலை ஒழிக்க போகிற. இதே எடப்பாடி பழனிசாமியின் மீது, வேலுமணி மீது, இன்னொரு வேலுமணி மீது, தங்கமணியின் மீது, அப்புறம் விஜயபாஸ்கரன் மீது, அதில் உள்ள எல்லாரின் மீதுமே அனைத்து அமைச்சர்கள் மீதுமே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டும் உண்டு. ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, ஃபைலாக டோட்டல் ஃபைலாகவே ஆளுநருடைய டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாப்புல ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும். அதிமுகவுடைய ஊழல் பட்டியல், இதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னாப்புல கொஞ்ச நாளில் தூக்கி கூட்டணியில் சேர்த்துட்டாங்க பாமகவை. அப்போ அவ்வளோ பெரிய ஊழலை வந்து எல்லாரும் ஊழல்வாதிகளாக இருக்கும்பொழுது அந்த கட்சியில் சேர்ந்து நீங்கள் எப்படி ஊழல் ஒழிக்க போகிறீங்க? இப்போ பாஜக அங்கே இருக்க கொள்கை எதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதே பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது அங்கே போய் சரிங்களா வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். சூடு சரண வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன். இப்போ பாஜக கூட சேர்ந்துட்டு நீங்கள் எப்படி மத நல்லிணக்கம் பேசுவீங்க? பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர், நாங்கள் வந்து சாதிக்கு எதிரானவர்கள், நாங்கள் சமத்துவம் பேசுவோம், ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எப்படா பாஜக உள்ள வச்சுட்டு எப்படா பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு பேசுவேன்? எனக்கு மதத்தை வைத்து துண்டாடக்கூடிய, மதத்தை வைத்து கலவரம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத அமைப்பு பாஜகவும் ஆர்எஸ்எஸும். அந்த பாஜக குடியிருக்கிற பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த என்டிஏ கூட்டணியில் போயிட்டு நீ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எனக்கு நீ துணை முதல்வராகணும், எனக்கு முதலமைச்சராகணும்னு சொல்லி வந்த புரட்டி போட போகிறனாக்கா நீ முதலமைச்சராகணும். நீ முதலமைச்சரில் துணை முதல்வர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் என்ன குடும்பம்னா, எடப்பாடி பழனிசாமியே ஊர்ந்து தான் போவாப்புல, இவங்க அவர்கிட்ட போய் ஊர்ந்து போக போகிறாங்கனாக்கா நீ எவ்வளோ ஒரு அடிமையாக இருப்ப? எடப்பாடி பழனிசாமியே அடிமை, அந்த அடிமைகிட்ட அடிமைகளாக இவங்க போய் சேர போகிறாங்களாம். இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்து ஊழலை ஒழித்து, லஞ்சத்தை ஒழித்து, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஆரம்பத்தில் திமுக வந்து ஒழிக்கணும் ப்ரோ. ஏன் ப்ரோ? அது வந்து ஒரு மன்னராட்சி ப்ரோ, வாரிசு அரசியல் ப்ரோ. அப்படியா ப்ரோ? அந்த ராமதாஸோடைய பையன் அன்புமணி ராமதாஸ்ன்னு இருக்காப்லையே, அவர் யார் ப்ரோ? அன்புமணி ராமதாஸ். ஜிகே வாசன் ஒருத்தர் இருக்காப்புல ப்ரோ, அவர் யார் ப்ரோ? அப்புறம் அந்த கட்சியில் இன்னும் பல பேர், ஏன் நம்ம அதிமுகவில் ஜெயக்குமார் அண்ணன் இருக்கார், அவருடைய பையன் என்னவா ப்ரோ இருக்காப்புல. இப்படி அந்த கட்சியில் உள்ள வாரிசுகள் அடிக்கிட்டு அப்படின்னா அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு மன்னராட்சியை நான் ஒழிக்க போகிறேன், திமுகவில் இருக்குது வாரிசு அரசியல் இருக்குது ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது எல்லாம் இருக்கிற அதிமுக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு எப்படி ப்ரோ அதெல்லாம் நீங்கள் ஒழிப்பீங்க? சமீபத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு, அதில் நம்ம மோடி அவர்கள் வந்தாப்புல, அதில் கூட எல்லாருமே போர்வை போற்றி 2-3 நாளைக்கு நடந்துச்சு. அந்த பெண் கோயில் நடந்து போகிற மாதிரி நடந்து போனாங்க அதிமுக சேர்ந்தவங்கெல்லாம். அதில் பெரியாருடைய புகைப்படம் வச்சுருந்தாங்க. ஆனால்
அமித்ஷா மோடியினுடைய ஆணைக்கிடுங்க அந்த பெரியாருடைய ஃபோட்டோவை தூக்கி போட்டாங்க. பெரியாருடைய ஃபோட்டோவை தூக்கி போட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தருடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அப்போ பெரியாருடைய ஃபோட்டோவை கூட ஏற்றுக்காத பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ எப்படி பெரியாரை நீ எப்படி கொள்கை தலைவர்னு சொல்லுவ? மதக்கலவரம் சாதி கலவரங்களை மட்டுமே செய்யக்கூடிய பிஜேபி அதற்கு எதிராக சாதி ஒழிப்பில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய பயணத்தை இறுதி வரை சாதி ஒழிப்புக்காக போராடிய பெரியார் நீ எப்படி கொள்கை தலைவர்னு சொல்லுவேன்? இப்போ இந்த விஜயை ஆதரித்த பல பேர் இருக்காங்க பாருங்க. அது கட்சிக்குள்ளே இந்த லூசு மோகனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த காலேஜ் மணி அவனாக இருக்கட்டும், அப்புறம் தன்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளேயே அம்பேத்கருடைய ஃபோட்டோவையும் இன்னொரு பக்கம் காந்தியுடைய ஃபோட்டோவை வச்சுருக்க அந்த பைத்தியக்காரன் இருக்கான் பாருங்க, சில்பா குமார் அவனாக இருக்கட்டும். இப்போ இவங்கெல்லாம் என்னன்னாக்கா எங்களுக்கு நாங்கள் தான் வந்து உண்மையான பெரியாருடைய பேரன்கள், நாங்கள் தான் உண்மையான அம்பேத்கருடைய வாரிசுகள் அப்படின்னு பேசுகிற இந்த பைத்தியக்காரங்களாக இருக்காங்கல்ல, குறிப்பாக இந்த பைத்தியக்கார பசங்களே கேட்குறேன். இப்போ இவன் என்டைய கூட்டில் போய் சேர்ந்துட்டானாக்கா இப்போ நீங்களாம் மூஞ்ச கொண்டு வெங்கடா வச்சுப்பீங்க. அப்போ நீங்கள் இத்தனை காலம் வரைக்கும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு, மாணவர் அமைப்பு, மண்ணாங்கட்டி அமைப்பு, அப்புறம் ஈழத்துக்கு ஆதரவு, நாங்கள் வந்து பிரபாகரனுடைய பேரன்கள், பிரபாகரனுடைய பையன்கள் அப்படிலாம் பேசினதெல்லாம் அப்போ சும்மா டுபாக்கூர் தான். அப்போ சும்மா வருமானத்துக்கு பேசினது தான். எங்கேயோ பேசினோம்னாக்கா காசு அல்லது பதவி எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் ஒட்டிக்கிறதுக்கு சும்மா முன்னாடி கொள்கைவாதியாக நடிச்சுட்டு அப்புறம் எவனாவது கொடுக்கும்பொழுது அங்கே போய் ஒட்டிக்கிறது. இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு விஜய் அப்படின்ற அறிவிப்பு வந்துருச்சுனாக்கா இப்போ இவங்கெல்லாம் நீங்கள்லாம் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பீங்க? அப்போ இல்லை வச்சாலும் நாங்கள் அதில் தான் பயணிப்போம், சில பாயிண்ட்டுகளை பிடிச்சிக்கிட்டு திமுக இருப்பது சில பாயிண்ட்டுகளை பிடிச்சிட்டு நாங்கள் அதே கூட்டணியில் தான் பயணிப்போம் அப்படின்னாக்கா அப்போ இவங்கெல்லாம் உண்மையான கொள்கைவாதிகளே கிடையாது. இவங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த பெரியாரியவாதி அம்பேத்கரவாதி என்று சொல்லி அதனால் யாரெல்லாம் சின்ன சின்ன நட்போட்டத்தில் இருக்கீங்களோ, இல்லை அந்த கட்சியில் இருந்தாலும் அவர் உண்மையான கொள்கைவாதி தாங்க. அந்த கட்சி அப்படி இருக்கலாம், அவர் வந்து ஒரு ஏதோ அவருக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக சேர்த்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு அவங்களை என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு எந்த விழாவுக்கும் அழைக்காதீங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்களையும் சொல்கிறேன். எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, இது குரான் மீது சத்தியம் அப்படின்னு ஒரு சில்பா குமார் ஒருத்தவன் எப்போ அந்த வீடியோ கொஞ்சம் போட்டுடுப்பா. தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீக்கா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் வளர்க்கப்படுகிறோம். இப்படியாக பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லிக்கொண்டு பெரியார் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இந்த தாவேக்கா இன்னைக்கு என்டிஏ கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைகள் நுழைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க தன்னுடைய ஓட்டு செல்வாக்கை ஒட்டுமொத்தமாக இழந்திருக்கிறது என்பதனை இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் மூலமாக அல்லது மற்ற இந்த கேண்டிடேட் தெரிவு செய்வதன் மூலமாக அவங்களுடைய நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கிறது, நம்மளுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இதை வச்சு நம்மளால் வண்டி விட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து இணையப் போகிறது என்டிஏ தலைமையில் இப்போ விஜய் தாவேக்கா வந்து இணையப் போகிறது. இப்போ பிஜேபிக்கு எதிராக நான் சேர்ந்தாக்கா நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், நாங்கள் குரான் மேலே சத்தியமாக நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்போ உண்மையிலேயே நீங்கள் சொன்ன வாக்கு உண்மை என்றால் நீங்கள் கட்சியை விட்டு வெளியேறணும். அந்த கட்சியை உதவிட்டு ஐயோ என்னங்க இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கான் விஜய், சரியான சைக்கோ தாங்க நீ சொன்னது மாதிரி, ஐயோ சரியான மென்டல் டிசார்டர் தாங்க அவங்க மனைவி சொன்னது மாதிரி, அவன் வந்து உண்மையிலேயே மனசுனே கிடையாதுங்க, அவன் கூட எப்படி தான் அந்த அம்மா வந்து எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினது தெரிலங்க, அவன் சரியான சைக்கோ தாங்க, அவன் ஏகப்பட்ட போதையை போட்டு ஒரு மாதிரி மெண்டலாக ஆகிட்டாங்க, அவன் வந்து சிலருடைய கட்டுப்பாட்டில் தாங்க அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து அதை வெளியில் வந்து பேசணும். வெளியில் ஏறது மட்டும் இல்லை, வெளியில் வந்து பேசணும். அப்படி இல்லை ஏதாவது முட்டு கொடுத்துட்டு அதே கூட்டணியில் பயணிக்கிறாங்கனாக்கா இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.